அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய அமைஞ்சிருக்குன்றது ஒரு பக்கம். இந்த வீட்டோட முன்பக்கம் ரோடுகளை தான் இப்ப நம்ம பாக்குறோம். இந்த தெருக்கு ஒரு 5 மீட்டர் ரோடு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தெரு பாத்தீங்கன்னா நம்ம கூடல் நகர் ஜங்ஷனுக்கு போற மெயின் தெருவுல இருந்து நடந்து வந்தோம்னா முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல திரும்பினோன்னு இது 2வது பிளாட்டு. இது இணைப்பு ரோடுகள் எல்லாம் இப்ப நீங்க பாக்குறீங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில சிறப்பா அமைஞ்சிருக்க வீடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்ப்போம். முன்னாடி அழகான ஒரு எலிவேஷன் வேலைப்பாடோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலுடைய கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எம்எஸ் கேட்டு நல்ல பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. இந்த எம்எஸ் கேட்டை நம்ம இப்ப திறந்தோம்னா முன்னாடி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பார்க்கிங் ஏரியா தளத்துல ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அடுத்து ரைட் சைட்ல வால்ல டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அங்க வந்து தண்ணி மோட்டாருக்கு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாடி படிக்கு கீழே இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஒரு கப்போர்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்ததா இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா அப்படியே நேர் ஆப்போசிட்ல இந்த பக்கம் வால்லையும் அவங்க ஃபுல்லாவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா மேல வரையவே டைல்ஸ் ரைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தலைவாசல் ஏறும் போது முன்னாடி கிரானைட்ல 3 படி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வீட்டுக்கு நம்ம 2 படி ஏறி வந்திருக்கோம். இப்போ அடுத்து ஒரு 3 படி ஏறி தான் வீட்டுக்கு போகணும். இந்த முகப்புலையும் பாருங்க செவுர் முழுவதுமே இந்த டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அடுத்து தலைவாசல் கதவு வந்து அதாவது பாலிஷ் வேலைக்காக உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. பாலிஷ் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பெயிண்டிங் பாலிஷிங் ஒர்க்கோட ஜாமா மட்டும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அங்கனங்கன்னு இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் பாருங்க நல்லா அருமையா பிஓபியில ஒரு மல்டி கலர்ல ஒரு டிசைன் பண்ணி அருமையா பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுக்கு ஸ்பாட் லைட்லாம் அங்கங்க கொடுத்துருக்காங்க. இரவு நேரத்துல இது மின்னொளி வெளிச்சத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ஹால்ல இருக்க மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பூஜை கபோர்டோட இணைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்பா பாத்தீங்கன்னா இந்த தளத்துல பாருங்க 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல நல்லா அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா 2 பெட்ரூமோட தரைத்தளத்திலே கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஸ் பாருங்க. கொஞ்சம் வேலை திங்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப பெயிண்டிங் மட்டும் இந்த டோருக்குரிய பினிஷிங் ஜன்னலுக்குரிய பாலிஷ் ஒர்க் வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடு 2 பெட்ரூமும் அதுவும் தரைத்தளத்தோட அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஹாலோட ரைட் சைட்ல ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைட்ல ஒரு பெட்ரூம், அதாவது வந்து வடக்கு பார்த்து ஒரு பெட்ரூம் இருக்கு, தெற்கு பார்த்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இது தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸா நீளமா தான் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வால்லையும் கான்ட்ராஸ்டா ஒரு பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கிளாசி லுக்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன்லயே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தலைவாசல் கதவு பாருங்க பாலிஷ் ஒர்க் நடந்துருக்கு. ஒர்க் பினிஷ் ஆயிடுச்சு, காஞ்சிட்டு இருக்கு. இது அருமையான டீ குட்ல தலைவாசல் டோர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த பெட்ரூம்ல 1க்கு 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. ஒரு பிக் சைஸ் டெயில் வார்ட்ரோப் ஒன்றும் ஒரு ஷார்ட் சைஸ் வார்ட்ரோப் ஒன்றும். அது போக பாருங்க லாஃப்ட் எல்லாம் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அருமையா இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு பெட்ரூம்க்கு வந்து நம்ம வார்ட்ரோப் பார்த்துட்டோம், கப்போர்டு பார்த்துட்டோம். அடுத்து சீலிங்ல பாருங்க, சீலிங்லேயும் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா மல்டி கலர்ல பெயிண்ட் பண்ணி அருமையா அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம ஒரு பெட்ரூம்ல வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வாங்க அந்த ஜன்னலையும் பார்த்துருவோம். இது இந்த பெட்ரூமுக்கு கொடுத்துருக்க ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பெட்ரூமுக்கு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி. இதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க பார்த்துருவோம். நல்லா வார்ட்ரோப்பு, கப்போர்டு, ஜன்னல், அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க ஃபுல்லா.
அது போக சோப் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸ் மாட்டி இருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூமா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்திலே 2 பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ வாங்க திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்து நேர் எதிர் திசையில அடுத்து 2வது ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்துருவோம். இப்போ வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இப்போ இந்த பெட்ரூம்ல முதல் டைல்ஸும் அதே மாதிரி தான் சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ராகிற இடத்துலயே ரைட் சைடில் இந்த பெட்ரூம்க்குரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க. வாங்க இப்போ அந்த டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். உள்ள என்ட்ரன்ஸ்லயே ரைட் சைடில் இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வால் முழுதுமே சூப்பரா நல்ல டைல்ஸ் ஒட்டி பாருங்க, அருமையா டைல்ஸ் ஒட்டி நீட்டா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம இந்த டாய்லெட்ல வெண்டிலேஷனுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். ஆமாங்க, மேலே வந்து வெண்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க வித் லூவர் கிளாஸோட அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ வந்து நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துருவோம். இதுவும் அதே தான் சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் கொடுத்தாங்க. ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்டா இந்த வால்ல பெயிண்ட் பண்ணி பிங்க் கலர்ல அருமையா பெயிண்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்க ஒரு மினி வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இப்போ அதையும் பார்த்துருவோம் வாங்க. இப்போ மேலே பாருங்க, லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. அப்போ இந்த பெட்ரூம்லையும் வார்ட்ரோப், மினி வார்ட்ரோப் இருக்கு. சீலிங்லையும் பாருங்க அதே ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிட்டாங்க. அடுத்து லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த பெட்ரூமும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோ தான் அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதே சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அடுத்ததை நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு போயிடுவோம். பாருங்க, இந்த பூஜா கப்போர்டு மல்டிமீடியா டிவி யூனிட்டோடய சேர்ந்து இணைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்லா டெய்லா ஒரு பூஜா கப்போர்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை நம்ம இந்த வீட்டில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு ஆர்ச் போட்டு தனியாக செப்பரேட்டாக காமிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் லெஃப்ட்ல ஸ்பேஸ் இருக்கு. இங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் யூசேஜ் எதுவும் பண்ணனால ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பகுதிக்கு போய் பார்த்துருவோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்ல நல்லா கிரானைட்ல மேடை போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல வெண்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் காமிச்சிருக்காங்க. இது லூவர் கிளாஸோடய இருக்கு. அதுபோக இந்த கிச்சன் மேடை பாருங்க, எல் டைப்ல கிரானைட் மேடை போட்டதோட எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிச்சன்ல வால் முழுதுமே நல்லா கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்ததா நமக்கு இந்த கிச்சனோட மேடைக்கு கீழே கேபினட் பாருங்க, லாஃப்ட் ஃபுல்லாவே அண்டர் லெவல்ல கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெட்டிப்பி டைல்ஸ் இந்த கிச்சன்லையும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்ல டெய்லா பெரிய வார்ட்ரோப், 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் வார்ட்ரோப், இது ஃபர்ஸ்ட் வார்ட்ரோப் நல்லா டெய்லா இருக்கு. அடுத்து திருப்பி செகண்ட் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் ஒரு கிச்சன் வார்ட்ரோப், நிறைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அது போக இப்ப நம்ம பார்க்க வேண்டியதுன்னா லாஃப்ட்ல கப்போர்டு பண்ணிருக்காங்களான்னு பார்த்துருவோம். சூப்பருங்க, மேல லாஃப்ட்லயும் கப்போர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க. இங்கேயும் திங்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து போட்டு வச்சுக்கலாம். அப்ப இந்த கிச்சன்ல நம்ம கிரானைட்ல மேடை இருக்கிறத பார்த்துட்டோம், எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் இருக்கிறத பார்த்துட்டோம், கிச்சனுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டோம். அடுத்து கிச்சன்ல லாஃப்ட்ல கப்போர்டு பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டோம், கிச்சன் வால்ல டைல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டோம், கிச்சன்ல எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்கத பார்த்துட்டோம். அடுத்து செப்பரேட்டா ஒரு டோர் காமிச்சிருக்காங்க பாருங்க. இது கிச்சனோட ஓடிஎஸ் ஏரியா. இது நம்ம அந்த பெட்ரூம்க்குரிய ஜன்னல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஓடிஎஸ்ல இருந்து வெண்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான பிளக் பாயிண்ட், டேப் வசதி, வாட்டர் அவுட்லெட் ஓஸ் போடுறதுக்கான இடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, வால்லையும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக இங்கே ஒரு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அருமையான
ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது கிச்சனோட கிச்சன் ஏரியால இருந்து இணைக்கப்பட்டு செப்பரேட்டா ஒரு டோர் போட்டு காமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கிச்சன் ஏரியால இருந்து நேராக அந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் மேலே இருக்க சீலிங்கில் இருக்க பிஓபியை ஒரு தடவை பார்த்துட்டோம். நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த ஹாலில் இருந்து பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறோம். ஓரளவு டீசெண்டான பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் வந்து பாலிஷ் ஃபினிஷிங் வேலை நடந்துட்டு இருக்கு. வேலை அந்த காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்க இன்னும் ரம்மியமா இருக்கும். அது போக பாருங்க, மாடிக்கு போகிற ஹேண்ட் ரைடு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது எஸ்எஸ்லயே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக பாருங்க, மாடிக்கு வர்ற ஹெட்ரூம் வந்து அங்கே ஒரு கவர் பண்ணி சீட்டு போட்டு அருமையாக மழை வெயில் உள்ள வராத அளவுக்கு ஹெட்ரூமு கவர் பண்ணிட்டாங்க. அது போக பாருங்க, ஹெட்ரூமுக்கு ஒரு எம்எஸ்ல ஒரு டோர் காமிச்சிருக்காங்க செப்பரேட்டா. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, எலிவிஷனுக்கும் எஸ்எஸ்ல நல்லா அருமையா கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து அந்த ஸ்டெப்ஸோட லேண்டிங் ஏரியால எலிவிஷன் டிசைனு எஸ்எஸ்ல அருமையா கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில தான் அமைஞ்சிருக்கு. நடந்து போற தூரத்துல நம்ம கூடல் நகர் ரயில்வே ஜங்ஷன் அமைஞ்சிருச்சு. இந்த வீட்டை பத்தின சிறப்பம்சங்களை பார்த்துருவோம். மாடியில பாருங்க, டெரகோட்டா அடிச்சு வச்சிருக்காங்க. மேலே ஒரே பில்லர்லாம் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோட 1.5 சென்ட் இடத்துல 650 சதுரடி பில்டிங் கட்டுமானத்துல சரியா நல்ல நீர்வளமிக்க பகுதி போர் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்கு. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. கிச்சன் வந்து மாடலா நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. லே அவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. சரியா, அது போக பார்த்தீங்கன்னா மாடியில் ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. நல்ல இன்டீரியர் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு, பட்டா முதற்கொண்டு இருக்குங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 42 லட்சம் தான் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில் அழகா அமைஞ்சிருக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும். நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹைப் பட்டனை அமைக்கி எங்களை ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.